அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாழ்க்கை துணைவர், அதாவது திருமணம் சார்ந்த வகையில் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணு இருந்தால் ஆண், வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் உள்ளூர்லேருந்து அமைவாங்களா இல்லை வெளியூர்லேருந்து அமைவாங்களா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இப்போ திருமணம் சார்ந்த வகையில் நம்ம 7ஆம் பாவம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம எடுத்து பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஆய்வுக்காக இந்த ஜாதகத்தை ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். இப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அப்படின்றது இந்த இடத்துல விருச்சிக ராசியில் விழுந்திருக்குதுங்க. 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் ராகுவாக இருக்குது. திருமணம் சார்ந்த வகையில் வரன் உள்ளூரில் வருமா இல்லை வெளியூரில் இருக்குமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எது போல் அப்படின்றது விஷயத்த 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் தான் பதில் சொல்லும். இப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் ஜாதகப்படி 3, 9, 12 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணைவர் வெளியூர்லேருந்து தான் அமைவாங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே 1, 4, 10 இந்த வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை துணைவர் உள்ளூர்லே தான் வசிக்கக்கூடிய ஊர், அந்த சிட்டிக்குள்ளே தான் அமையும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவ உபநட்சத்திர ராகுவாக இருக்கிறதாலையும் அந்த ராகுவுடைய தொடர்புகள் இங்கே டெபாசிட் ஆகிருக்கிறது 9ஆம் பாவத்துக்குள்ளே ராகு டெபாசிட் ஆகிருக்குதுங்க. ராகுவுடைய குறிக்காட்டி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ராகுவுடைய குறிக்காட்டி ரீதியாக பார்த்தோம்னா 3, 7, 9, 12 அதில் பர்டிகுலராக 3ஆவது வீடு, 9ஆவது வீடு, 12ஆவது வீடு இந்த வீட்டில் குறிக்காட்டுது. அதனால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளியூர்லேருந்து தான் அமைவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் பாவ உபநட்சத்திரம், 7ஆம் பாவ உபநட்சத்திரம் யாருக்கெல்லாம் 12ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகி அது சரராசியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ரொம்ப ஒரு வெகு தொலைவில் இருந்து அமைவாங்க அப்படின்றத பார்க்கலாம். வெளிநாடு அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் கூட வரும். இப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திரம் 3, 9, 12, 1, 4, 10 இந்த 2 வீடுகளையும் கலந்து குறிக்காட்டுது அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னா, பிறந்தது ஒரு ஊராக இருக்கும், வேறு ஊரில் போய் ஸ்டே பண்ணி அந்த ஊரில் இருந்து திருமணம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அது சொல்லும். தற்சமயம் ரொம்ப தொலைவில் இருந்து திருமணம் செய்கிறத ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுன்னா இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லும். இதோட கிரகத்தை கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கலாம். குரு சனினா கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸு, சூரியன் சந்திரன்னா அதிகப்படியான தூரம், மற்ற கிரகம் ஒரு நடுநிலை தூரம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.